வணக்கம் நண்பர்களே. சைரன் ஆப் ஹெல்த் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடைய பிரியமான தேநீரை பற்றிய ஒரு முக்கியமான தகவல்களை பார்ப்போம். அதிக நேரம் தேநீரை கொதிக்க வைப்பது எவ்வாறு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் என்பதை தெரிந்து கொள்வோம். அதிக நேரம் டீயை கொதிக்க வைத்து குடித்தால் என்ன நடக்கும்? தேநீர் அதிகமாக கொதிக்க வைப்பது மிகவும் ஆரோக்கியமற்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? இந்தியாவில் டீ என்பது தவிர்க்க முடியாத பானமாகும். காலையில் எழுந்தவுடன் டீ உடன் தான் பலரும் தங்கள் நாளை தொடங்குகின்றனர். எனினும் டீ தயாரிக்கும் முறை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். சிலர் டீ தூளை போட்டு தனியாக கொதிக்க வைத்து அதை வடிகட்டி பாலில் சேர்ந்து குடிப்பார்கள். இன்னும் சிலர் பால், டீ தூளை சேர்த்து ஒன்றாக கொதிக்கவிட்டு குடிப்பார்கள். ஆனால் தேநீரை அதிகமாக கொதிக்க வைப்பது மிகவும் ஆரோக்கியமற்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். தேநீர் அருந்துவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு, எடை இழப்பு மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு போன்ற பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கினாலும் டீயை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைப்பது தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஏன் உங்கள் தேநீரை அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது? தேயிலை டானின்களால் நிரம்பியுள்ளது. இவை புரதங்கள், செல்லுலோஸ், மாவுச்சத்து மற்றும் தாதுக்களுடன் பிணைக்கப்படுகின்றன. அவை சிதைவை எதிர்க்கும் கரையாத பொருட்களை உருவாக்குகின்றன. நீங்கள் தேநீரை நீண்ட நேரம் கொதிக்க வைத்தால் 4 முதல் 5 நிமிடங்களுக்கு மேல் டானின்கள் நம் உடலில் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கும். மேலும் அதிகப்படியான கொதிநிலை ஊட்டச்சத்துக்களை குறைக்கிறது, அமிலத்தன்மைக்கு வழிவகுக்கிறது, மேலும் புற்றுநோயை உண்டாக்கும் புற்றுநோய்களை உருவாக்குகிறது. தேநீரை அதிக நேரம் கொதிக்க வைப்பதால் பாலில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் B12 மற்றும் C போன்ற ஊட்டச்சத்துக்களை குறைக்கிறது. மேலும் பாலில் உள்ள புரதங்களின் சிதைவுக்கு வழிவகுக்கிறது. எனவே அதை ஜீரணிக்க கடினமாக்குகிறது. இது வயிற்றுவலி, அமிலத்தன்மை, வீக்கம் மற்றும் வாயுவை ஏற்படுத்துகிறது. தேநீர் கொதிக்க சரியான நேரம் என்ன? எனவே தேநீரை 5 நிமிடங்கள் கொதிக்க வைத்தால் போதும். அவற்றை அதிக நேரம் வைத்திருப்பது தேநீரின் பண்புகளை ஆக்சிஜனேற்றும். தேநீரை கொதிக்க வைப்பதால் கூடுதல் பலன்கள் சேர்க்கப்படாவிட்டாலும் அது உங்கள் தேநீரின் சுவையை கசப்பாக மாற்றும். தேநீர் தயாரிக்க சரியான வழி என்ன? ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீரை கொதிக்க வைத்து பின்னர் அடுப்பில் இருந்து இறக்கவும். 1 டீஸ்பூன் டீ தூளை சேர்த்து 3 முதல் 4 நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும். ப்ரூயிங் டீ என்று அழைக்கப்படும் இந்த செயல்முறை இந்த பானத்தை தயாரிப்பதற்கான சிறந்த வழியாகும். தேயிலை இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து தேநீர் தயாரித்தால் அது ஏற்கனவே அதன் ஊட்டச்சத்து, சுவைகள் மற்றும் வாசனைகளை இழக்க நேரிடும். இப்போது உங்களுக்கு விருப்பமான பால் மற்றும் இனிப்பு சேர்த்து உங்கள் சூடான தேநீரை குடிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருந்தால் எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் ஆரோக்கிய குறிப்பு மற்றும் பொது அறிவியல் தகவல்களுக்கு சைரன் ஆப் ஹெல்த் சேனலுடன் தொடருங்கள். நன்றி, வணக்கம்.